ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட தண்டனைகள். சுவர்க்கத்தில் அல்லாஹ்வின் அருளில் வாழ்ந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்ட சம்பவத்திற்குப் பின் பல சோதனைகளையும் விளைவுகளையும் எதிர்கொண்டார்கள். அந்த நிகழ்வின் மூலம் மனித வாழ்க்கைக்கே ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறப்படும் தண்டனைகள். 1. தடுக்கப்பட்ட ஒரு மரத்தினருகில் சென்று அம்மரத்தின் பழங்களைச் சாப்பிட்டதால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த பெருங்குற்றம் புரிந்த குற்றவாளியாக பட்டம் சூட்டப்பட்டார்கள். 2. சுவர்க்கத்து ஆடைகள் களையப்பட்டு சுவர்க்கத்திலேயே நிர்வாணமாக நிறுத்தப்பட்டார்கள். 3. தடுக்கப்பட்ட மரத்தின் பழம் சாப்பிடுவதற்கு முன் அவர்களின் உடல் வெண்மை நிறத்தோடு பிரகாசித்துக் கொண்டிருந்தது. சாப்பிட்ட பின் அந்த வெண்மை நிறம் மாறி கருநிறமாகிவிட்டது. சோர்வும் களைப்பும் அவர்களுக்கு ஏற்படலாயிற்று. 4. அல்லாஹ்வின் சந்நிதானத்தை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். 5. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 100 வருடங்கள் வரை ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு பிரிந்த நிலையில் துக்கத்திலேயே மூழ்கியிருக்க வேண்டியதாயிற்று. 6. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மக்களும் இப்லீசுடன் இறுதி நாள் வரை நிரந்தரமான கடும் பகையாளிகளாக ஆக்கப்பட்டார்கள். 7. ஆதி மனிதர் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் செய்தவர்களின் பெயர் பட்டியலில் முதல்வராக ஆக்கப்பட்டார்கள். 8. இப்லீஸ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டுமல்லாது அவர்களின் மக்கள் அனைவர் மீதும் சூழ்ச்சி செய்து வழிகெடுக்கும் ஆற்றலைப் பெற்றான். 9. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மக்கள் உலகில் வாழும் வரை சிறைக்குள் வாழ்வதைப் போன்ற நிர்பந்தத்திற்குள்ளானார்கள். 10. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மக்களும் கடுமையாக உழைத்தே உண்ணும் நிலை ஏற்பட்டது. இந்த நிகழ்வு நமக்கு சொல்லிக் கொடுப்பது அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் மிக முக்கியம் என்பதையும், தவறு செய்தாலும் மனமாறி தப்பா செய்தால் அல்லாஹ்வின் அருள் திறந்தே இருக்கிறது என்பதையும் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.